ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எலிஃபென்ட் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். தனியாக இருக்கிற யானையை இந்த ஊர் மக்கள்லாம் கத்தி சத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே தனியாக வந்த யானை அங்கே ஒருத்தர் நிற்கிறத பார்த்துட்டு இவர்னால் நம்மளுக்கு ஏதோ பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவரை பயமுடுத்துது. பார்த்து இவருமே நம்மகிட்ட வந்துடுறாரு. பொதுவாக யானைகள் தாக்கறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் ஒன்று மதம் பிடிக்கிறது. மதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. அது பொதுவாகவே யானைகளுக்கு வரக்கூடிய ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ். அது 2 இல்லைன்னா 3 வாரத்தில் யானைகள் பழையபடி நார்மல் ஆயிரும். இன்னொன்று, உணவுக்காக கூட்டத்தை விட்டு தனியாக வர்றது. கூட்டத்தை விட்டு தனியாக வந்தப்போ அந்த யானை ரொம்பவே பயத்தோடு இருக்கும். உதாரணத்துக்கு கோழி குஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கோழி குஞ்சு அது கூட்டத்தை விட்டு தனியாக வந்தோடனே எவ்வளோ பதட்டத்தில் இருக்குமோ அந்த மாதிரி தான் யானைகளும். காட்டுக்குள்ளே சுதந்திரமாக மற்ற யானைகள் கூட சுற்றிட்டு திடீர்னு தனியாக ஒரு இடத்துக்கு வந்தோடனே யானைகள் பதட்டத்தில் இருக்கும். அந்த டைமில் மனிதர்கள் யானையை மறுபடியும் காட்டுக்குள்ளே துரத்துறேன்ட்டு கல்லை தூக்கி வீசுறது, அடுத்து எதுக்கு கத்துறோன்னே தெரியாமல் வான்னு கத்துறது, இதெல்லாம் பெரிய அசம்பாவிதத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் எங்கேயாவது யானையை பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்தே பார்த்துட்டு வர்றது நல்லது. ஆனால் யானைகளும் ஒரு நல்ல உயிரினம் தான்.